அண்ணன் அமெரிக்கா 500% இந்தியாவுக்கு வரி போடுறேன்னானே, அது என்ன ஆச்சு அப்படின்னா, சொன்ன ட்ரம்ப்புக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. காரணம் என்ன? அவ்வளவு ஸ்பீடா நிலைமைகள் மாறுது. நிலைமைகள் மாறி எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எது ஈரான் தடைக்கு முன்னாடி தூதரக அதிகாரியை அனுப்பி எம்புட்டு பவுசா வந்து காலில் விழுந்தாங்க அப்படின்னு. இப்ப அடுத்தடுத்து பல விஷயங்கள் நடக்குது. இந்தியாவை அமெரிக்காவால வர்த்தக ரீதியில சேலஞ்சே பண்ண முடியாது அப்படிங்கிறத இப்ப அமெரிக்கா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அண்ணன் அமெரிக்காவுக்கு மண்டையில ஜாஸ்தி மசாலா இருக்கு. இது நம்மளோட எதிரி சீனாவுக்கு இப்ப தெரியக்கூடிய நேரம். ஏன் அப்படின்னா சீனா இப்பதான் வாலாட்டிக்கு தெரிஞ்சா. ரொம்ப பிஸியா வாலாட்டினா. ஏலே லூசு பையில அமெரிக்கா உன்னை அடிக்க போகுது. கொஞ்சமாச்சும் அதுல இருந்து தப்பிக்கணும்னா எங்களை டீல் பண்ற விதத்தை மாத்திக்க. எங்க கூடயும் வம்பு வச்சுன்னா சேர்ந்து மிதிச்சுப்பிடுவோம். எங்க கூட வம்பு இல்லாம இருந்தேன்னா அமெரிக்கா இது உன் பிரச்சனைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கூட முழுசாலாம் இந்தியா முந்தி மாதிரி அணிசேரா கொள்கை, சீனா பக்கத்து நாடு, ஏத்த வீட்டுல ஷி ஜின்பிங் குடி இருக்காரு அப்படிலாம் பேசுற நாடே கிடையாது. இப்ப 10 வருஷத்துல எம்பிட்டோம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் நரிகளுக்கு புரியல. இப்ப மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அமெரிக்காவோட டாரிஃப் வார் இந்தியாவுக்கு எதிராக எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னா, அது ஒரு குப்பை மாதிரி ஓடாத படம் மாதிரி ஆயிப்போச்சு. காரணம் என்னன்னா, அமெரிக்காவோட டாரிஃபை மீறி இந்தியா 2% தன்னோட ஏற்றுமதியில இப்ப உயர்வா காட்டியிருக்கு. 2% அமெரிக்காவோட டாரிஃபை மீறி. இதெல்லாம் சேர்ந்துதான் அமெரிக்காவை நம்ம காலில் விழ வச்சிருக்கு. காரணம் அமெரிக்கா டாரிஃப் போட்ட உடனே நம்ம கொஞ்சம் கூட தயங்கல. நரிகளை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். வர்த்தக ரீதியிலையும் தெரியும், எல்லை வழியிலையும் தெரியும். வர்த்தகத்தை மினிமமா ஓபன் பண்ணி விட்டோம். அது நமக்கு பெரிய அளவு கை கொடுத்துச்சு. சீனா மட்டும் கிடையாது. அடுத்து யுஏஇ, பிரேசில், நெதர்லாந்து அப்படின்னு மல்டிபிள் லொகேஷனை ஸ்பிளிட் பண்ணி விட்டோம். வியட்நாம் போன்ற பகுதிகளில் கூட வர்த்தக டீலிங்கை புதுசா போட்டோம். அதுவும் கடல் உணவு சார்ந்த வர்த்தக டீலிங்கை போட்டு பெரிய அளவு அமெரிக்காவோட டாரிஃப் வார் அப்படிங்கிறது பாதிக்காத லெவல் பார்த்துட்டோம். இப்போ மல்டிபிள் பிளேயரை ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டோம். ஸ்பிளிட் பண்ணி 2% growth-ஐயும் காட்டிட்டோம். ஆனா இதுல ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட்ல கொஞ்சம் குறையத்தான் செய்யும். காரணம் என்ன? அதை காட்டிலும் பையர்கள் எல்லாம் பிடிச்சிட்டோம். ஆனா அந்த ரூட் அப்படிங்கிறது, டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வேரியாகத்தானே செய்யும். சிங்கிள் லொகேஷனுக்கு அடிக்கும் போது இருக்கக்கூடிய மார்ஜினும் மல்டிபிள் லொகேஷன்ல அடிக்கும் போது மார்ஜினும் குறையதான் செய்யும். அந்த டிஃபரன்ஸ் நமக்கு பெயின் இருக்கு. ஆனா லாபத்துல நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா லாபமே இல்ல, ஒட்டுமொத்தமா நஷ்டமாயிட்டோம், அந்த வேலைக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு நல்லா புரிய வச்சிட்டோம். அமெரிக்காவுக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போனனால தான் வந்து ரவுண்ட் அடிச்சாங்க. இப்ப ரவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் அவனுங்களுக்கு திருப்பி புரியுது. சீனாவை நோக்கி போகணும்னா இந்தியா தேவை. இதைத்தானடா ரொம்ப காலம் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீ தான் சீனாவை மறந்துட்டு திங்கு திங்குன்னு நீயும் குதிச்ச, பைடனும் குதிச்சாரு, 2 பேர்களும் குதிச்சு கடைசியில ஒரு 8 வருஷம் சீனா பையன் வாழ்ந்ததுதான் மிச்சம். பைடன் மட்டும் ஒழுங்கா சீனாவை நோக்கி போயிருந்தாரு அப்படின்னா சீனாவுக்கு பெரிய அளவு தர்மடி 8 வருஷம் கொடுத்திருந்தோம். இந்நேரம் பெரிய அளவு முடக்கி இருக்கலாம் சீனாவை. சரி, அவர் தான் பாவம் பழைய ஆளு, அவரோட டார்கெட்டு ரஷ்யா இருந்துட்டு போகுது. ட்ரம்ப்போட டார்கெட்டு ஈரான், சீனா தான். ஆனா இந்த ஆளு ஈரானையும் விட்டுப்புட்டு, சீனாவையும் விட்டுப்புட்டு, ரஷ்ய யுத்தத்தை முடிக்கிறேன்னு சொன்னா அதையும் விட்டுப்புட்டு, அம்புட்டு கமிட்மெண்ட்டையும் விட்டுப்புட்டு, டாலரை சேலஞ்ச் பண்றவனை எல்லாம் நான் பதிலுக்கு சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு இப்ப டாலர் அதல பாலத்துல போய் கிடக்கு. ஒழுங்கா விட்டா கூட மூடிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப டாலரை பூரா வித்து தங்கத்தை வாங்கி வைக்க தங்கம் தான் ஏறுது, டாலர் குறையுது. டாலர் குறையறத கூட மேனேஜ் பண்ணிடுவாங்க. அதில் பாதாளத்துக்கு டாலர்லாம் போல. அப்படிலாம் ஒன்றும் கான்செப்டே கிடையாது. தங்கத்தை அப்படியே 50% ரேஷியோல எல்லாம் மாற்றி வைக்கல. அவங்க ஒரு ரிசர்வே வச்சிருக்கே அப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லாமே பேலன்ஸ் மாறி போயிடும். தராசு டக்குன்னு ஏறிடும். ஆனாலும் இந்த ஸ்ட்ரகிளான பீரியட் தேவையே இல்லாத ஆணி. சீனாவை நோக்கி ட்ரம்ப் போயிருந்தா நிலைமையே வேற. இப்பதான் புரியுது. இப்ப புரிஞ்சுக்கிட்டு திருப்பி யூட்டர்ன் போட்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா ரேர் எர்த் மினரலை பாதுகாக்கிறதுக்கு. அதாவது உலகம் பூரா உள்ள ரேர் எர்த் மினரலை பாதுகாக்க இவனுங்க ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. உலகத்துல உள்ள அம்புட்டு நாடு சேர்ந்தான்னு கேட்கக்கூடாது. அமெரிக்காவோட கொள்கை அப்படிங்கிறதே அவன் எல்லாத்தையும் அனுபவிப்பான். சப்போர்ட்டுக்கு ஒரு 4-5 பேரை சேர்த்து வச்சுக்குவான். அந்தந்த பிராந்தியத்துல ஏதோ ஒரு கணக்குல எடுப்பான். எடுத்து ஏதோ ஒரு கணக்குல எல்லாரையும் ஜாயின் பண்ணிடுவான். 5 என்னடா கான்செப்ட் அப்படின்னு கேட்டா அவனுக்கு லொகேஷன் வாரியா பிரிச்சு வச்சுட்டான். பிரிச்சு வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் பேசுற நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள குத்திட்டான். அந்த மாதிரி வசதியா அவனுக்கு ஏதோ ஒண்ணு சிக்கிரும் லேபிள் மேல ஒட்டிடுவான்.
அப்படிதான் ரேர் எர்த் மினரலை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. பாக்சிலிக்கா அலையன்ஸ்னே அதுக்கு பேரை வச்சுக்கிட்டு என்னதான்டா அதுல பண்ணுவீங்க அப்படின்னா, உலகத்துல உள்ள கனிம வளங்களை குறிப்பா இந்த ரேர் எர்த் மினரலை பாதுகாப்போம். பாதுகாத்து உலகத்தோட சப்ளை செயினை உறுதி பண்ணுவோம். சப்ளை செயின்னு எதை சொல்லுவாங்க? அண்ணன் அமெரிக்கால இருந்து வெளில போறது. இந்த ரா ப்ராடக்ட் அண்ணன் அமெரிக்காக்குள்ள போறது. சுத்தி சுத்தி அண்ணன் அமெரிக்கா கிட்டயே இருக்கிறது. இவ்வளவுதானே. சரி, உள்ள நாடுகள் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் இருக்க போறதில்ல. ஏற்கனவே இருக்கிறது அண்ணன் அமெரிக்கா, பூனைக்குட்டி பிரிட்டனு, ஜப்பான். அடுத்து இது டெக்னாலஜி சார்ந்து வருது இல்ல, அதனால ஜப்பானு, சவுத் கொரியா, இஸ்ரேலு 3 வந்துரும். இருந்தாலும் ஆசிய பகுதி, அடுத்து ஆஸ்திரேலியா, கத்தாரு, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கத்தாரு. இப்ப இந்தியாவும் உள்ள நிரந்தரமா உள்ள போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். அதுக்கான வேலைகள்லாம் தீவிரமா இருக்கு. இது சிம்பிளா இந்த ரேர் எர்த் மினரலை இன்னைக்கு நிலைமைக்கு வச்சு கண்ட்ரோல் பண்றது காடு கணிசமா ஊருக்குள்ள வச்சுக்கிறது சீனா தான். சீனாவை இந்த விவகாரத்துல சேலஞ்ச் பண்ணாட்டி அவன் பாட்டு ஷட்டரை மூட ஷட்டரை துறக்க அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுவான். ஒரு மாசம் இந்த மாதிரி விவகாரங்களை நிறுத்தி வச்சா கூட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஹை ஆகி போயிடும். ஒரே அடியா நிறுத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் அமெரிக்கா தம்பி அமெரிக்கா ஆகிரியா அப்படின்னு சொல்லி ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் விட எல்லாரும் மனசுக்குள்ள கேட்பாங்க. அவன் ஊர்ல ரகசியமா பேசுவாங்க. குளோபல் டைம்ஸ் எழுதியே அழகு பார்ப்பேன். ஆனா தம்பி அமெரிக்காவெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் குளோபல் டைம்ஸோட ஹெட்லைன்ல இந்த மாதிரி தற்கூரித்தனத்தை அமெரிக்கா விரும்புமான்னு கேட்டா விரும்பாது. ஆனா சில சமயம் மறந்துட்டு 8 வருஷம் சுத்திட்டாங்க. இப்ப திருப்பி இந்தியா கிட்ட வந்திருக்கார்கள். இந்தியா ஒரு பக்கம் அமெரிக்க தடைகளை மீறி 2% growth காட்டியிருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்க தடைகளை மீறி இப்ப இந்த மாதிரி அலையன்ஸ்குள்ள அமெரிக்காவை இழுத்துட்டு போற அளவுக்கு, இந்தியாவை இழுத்துட்டு போற அளவுக்கு அமெரிக்கா பல விஷயங்களை விட்டு கொடுத்துதான் வரணும். அப்ப என்ன அர்த்தம்? வளமையா இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில ட்ரம்ப் அடிக்கடி சொல்லுவார், லிவரேஜுக்காக தான் நான் இம்புட்டும் செய்கிறேன் அப்படின்னு. போய் ஸ்டாக் மார்க்கெட்ல உட்காந்து செய்யா, ஏயா அக்கப்போர் பண்றேங்கிற மாதிரி இருக்கும். அந்த லிவரேஜ் எல்லாம் இந்தியா கிட்ட தான் இருக்கு ஒட்டு மொத்தமா. நீ வேணா கொஞ்சோடு எங்க கிட்ட விருந்தாளியா வந்து காபி டீ குடிச்சிட்டு போயேன் அப்படிங்கிற மாதிரிதான் சம்பவத்தை பண்ணி அமெரிக்கா வளைச்சு தூக்கிட்டு வந்திருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்த சீனா இதை பார்க்கவும் கிடுகிடுன்னு நடுக்குவேன். நாளைக்கு வேற மாதிரி ரவுண்ட் அடிப்பாங்க. நம்ம எல்லாம் பக்கத்துல இருக்கோம். அதே எங்களுக்கு தெரியுமேடா. உன்னைய கடவுள் பக்கத்துல வச்சதான் ஏன்னு கடவுளை தினமும் கேட்கிறோம் நாங்க. நீ வேற வந்து சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, சொல்லி திருந்துவானான்னு கேட்டா 4 நாள் அமைதியா இருப்பேன். 5ஆம் நாள் பஞ்சாயத்தை கூட்டுவேன். 6ஆம் நாள் நம்ம சப்புன்னு அடிக்கும் போது திருப்பி ஓடி போயிடுவாங்க. இது அப்படியே ஒரு சைக்கிள் வீல் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது எரிச்சலா தான் இருக்கு. இருந்தாலும் அரசாங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாள் குறிச்சுதான் செயல்பட வேண்டியது வரும். மூர்த்த நாளான்னு கேட்கக்கூடாது. அவங்க வேற மாதிரி நாள்லாம் பார்ப்பாங்க. அதுபடி அடிச்சு விளையாடுவாங்க. இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட ட்ரேட் வார்ல இந்தியா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் கொடியையும் பறக்க விட போறோங்கிறதா யதார்த்தமான உண்மை.